அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க, அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெற்று வாழ்க. என்னுடைய நண்பர் ரொம்ப ரொம்ப நாளா ஒரு இடம் ஒன்று வாங்கணும்னு சொல்லிட்டு இடத்த வாங்கிட்டேன். பத்திரப்பதிவு நடந்துகிட்டு இருக்கு. பத்திரப்பதிவு நான் தான் செஞ்சு கொடுக்குறேன். செஞ்சு கொடுக்கறதுக்கான ஆயத்தமான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கப்ப இந்த பதிவு பண்ணுறதுக்கான பத்திரத்தை மட்டும் அவங்க கொண்டாந்துருக்காங்க. யார் பேர் உரிமையாளர், யார் பேர் அவருடைய பேரில் இருக்கக்கூடிய பத்திரத்தை மட்டும் அந்த விற்கக்கூடிய ஓனர் கொண்டாந்துருக்காரு. அதற்கு முன்னது உள்ள டாக்குமெண்ட்ஸ், மூலப்பத்திரம், அதுக்கு முன்னாடி உள்ள அடுத்தடுத்து தொடர்பு உள்ள டாக்குமெண்ட்ஸ்லாம் அவர் எதுவுமே கொண்டாடல. அப்போ வந்து அதுக்கு முன்னாடி உள்ள பத்திரத்தெல்லாம் கொடுங்க. அப்போ அந்த விற்கிறவர் சொல்கிறாரு, இந்த பத்திரம் மட்டும் தான் நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க, இந்த பத்திரம் தான் கொண்டாந்துருக்கேன். அதனால தான் கிரைய ஒப்பந்த ஆவணம் எப்போவுமே நம்ம சேல் அக்ரிமெண்ட், அந்த சேல் அக்ரிமெண்ட் பண்ணுறப்ப என்னென்ன பேரல் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கொண்டாடணுங்கிறதையும் அந்த பேரல் டாக்குமெண்ட்லேயே நம்ம வந்து அக்ரிமெண்ட்லேயே நம்ம குறிப்பிடணும். அப்படி குறிப்பிட்ட தவறப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, பத்திரப்பதிவு வர நேரத்தில் இந்த மாதிரி கோளாறுபடிகள், மன வருத்தங்கள் இருக்கும். அந்த சேல் அக்ரிமெண்ட் பண்ணுறப்பே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுங்கிறதையும் அதிலேயே குறிப்பிட்டு லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் ஒன்று போட்டு அந்த விற்கிறவங்கள்ட்ட நம்ம ஒரு சைன் வாங்கி வச்சு அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க, அனைத்து காரியங்களும் வெற்றி பெறும்.